ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் 7 days ரோஸ் ரீபாட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் ரீபாட் பண்ணுறேன்னா, தொட்டி வந்து உடஞ்சிருச்சு. பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த தொட்டி வாங்கி, அதனால் அது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ வந்து வேறு தொட்டியில் ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்போவுமே செடி ரீபாட் பண்ணும்போது அந்த செம்மண் இருக்கு இல்லையா, நர்சரியிலேருந்து வாங்கின செம்மண், அதோடு தான் ரோஜா செடியெலாம் அப்படியே வைப்பேன். சாமந்தி மட்டும் தான் நான் வெறும் வேரோடு வைப்பேன். இப்போ இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த செம்மண் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நர்சரியில் தான் வாங்கும்போது எப்படி செம்மண் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் கொடுக்குற மண் மட்டும் தான் வேறு. செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மண் தான் லூஸாக இருக்கும். ஸோ வேரெலாம் எப்படி இருக்குது பாருங்கள், வெளியே வந்து தெரியுது பாருங்கள். பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ செடி வளர்ச்சிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, செம்மண்ணோட வச்சா சரியாக வளருது. பட் அப்படிலாம் இல்லை, நல்லா கீழே இருந்தும் ஸ்டெம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு அந்த செம்மண்ணோடு நான் தூக்கிட்டு திருப்பி நான் வந்து அந்த செம்மண்ணோடு தான் வேறு தொட்டியில் வைக்க போகிறேன். அது மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சு செடி வச்சு அப்படின்னா புது மண்ணை கூட நீங்கள் மாற்றலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். அந்த செம்மண்ணோடு தான் நம்ம எடுக்க போகிறோம், செம்மண்ணோடு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், புது வேறு எப்படி ஒயிட் கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுக்குற மண் நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம வந்து லூஸாக மண் கொடுத்தோன்னே அதுலேருந்து வர்ற வேர்லாம் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் கொடுத்த உடனே அந்த சைடில் இருக்கிற வேர்லாம் பாருங்கள் புதுசாக அப்படியே ஒயிட் கலரில் இருக்கா. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு சில டைம் ஃபுல்லாக செம்மண் எடுத்துகிட்டு செடி வச்சோன்னா சரியாக வளராது. பட் இந்த மெத்தடில் நல்லா வளரும். இப்போ அவங்க மண்ணும் செம்மண், இப்போ நம்ம வைக்கிறதும் செம்மண்ணா சரியாகவே வளராது. ஸோ அதுதான் ஃபால்ட்டு. அவங்க கொடுக்குற மண் செம்மண், நம்ம கொடுக்குறது செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் 3ம் கலந்து அதுக்கப்புறம் செடி வைங்க சூப்பராக வளரும். அது கூட உங்ககிட்ட தொழு உரம் இருந்ததுன்னா நீங்கள் தொழு உரம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் புது மண் கலவையில். ஏன்னா இது வந்து டிசம்பர் மாதம் மழை காலம், அதனால் தொழு உரம் நல்ல மக்கின சாணம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மண்புழு உரம் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு, அது ரொம்ப சேஃபானது கூட, அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செம்மண் ஒரு பங்கு, ஆத்துமண் ஒரு பங்கு, கொக்கோபீட் ஒரு பங்கு, மண்புழு உரம் ஒரு பங்கு. இதை போட்டுட்டு நீங்கள் செடி வந்து எப்பவும் போலவே ரீபாட் பண்ணி வைங்க. செடி சூப்பராக வளரும். எப்போவுமே நிறைய பூக்கள் பூத்துட்டே இருந்ததுன்னா கண்டினியூவாக அதே மாதிரி பூக்கள் பூத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 years ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். செடி வந்து நல்லா இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நான் இதை வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டேன். பாருங்க, வாட்டர் கேனில் மாற்றிட்டேன் நான் பக்கெட்டில் இருந்து. சைடில் திருப்பி மண்ணை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தேன், இப்போ வந்து மண்ணை போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு எந்த அளவு மண் இருக்கோ அதே அளவுக்கு நான் போடுறேன். அதுக்கு மேலெல்லாம் மண் போட வேண்டாம். ஸோ நர்சரியில் எந்த அளவுக்கு மண் கொடுத்துருக்காங்களோ அந்தளவு தான் நம்ம போடணும் எப்போவுமே. அதுக்கு மேலே அதிகமாக போட்டால் சரி செடி வந்து சரியாக வளராது. ஏன்னா அந்த காற்றோட்டம் கொஞ்சம் தேவை செடிக்கு. வேருக்கு நல்லா காற்று போகணும், அப்போ தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேசில் ஸ்டெம்மும் நல்லா ஸ்ட்ராங்கான பேசில் ஸ்டெம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து நிறைய மொட்டுக்கள், நிறைய தளிர்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக புதுசாக மண் போட்டு ரெடி பண்ணால் இன்னும் நிறையா தளிர்கள் தான் வரும். அது மாதிரி செடி வந்து வாடிடும் அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை. எப்படி செடி இருக்கோ அது மாதிரி வாடவே வாடாது. அந்த மொட்டுக்கள் எல்லாமே விரியும், நல்லாயிருக்கும். கரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் கூட வைக்கலாம், ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது இந்த மெத்தடில். ஸோ எந்த செடி நீங்கள் வாங்கினாலும் ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ரீபாட்டிங் பண்ணுங்கள். செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் தான். ஸோ ரோஜா செடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நர்சரியிலேருந்து ரோஸ் மிக்ஸ் தவறாமல் வாங்கிக்கோங்க. செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு ரோஸ் மிக்ஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னா ரோஸ் மிக்ஸு, அதுக்கப்புறம் சாயில் செக்யூர், சீவீட், இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் திருப்பி ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும். ஸோ ஏன்னா அதிகமான சத்து தேவை இந்த ரோஜா செடி பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த உரங்கள்லாம் போட்டால் தான் நமக்கு வந்து செடி வந்து நல்லா வளரும். செடி மண்ணுக்கு வந்து பிரச்சனையும் இருக்காது. 2 உரமும் கலந்து கொடுக்கும்போது மண்ணும் டேமேஜ் ஆகாது. எந்த செடியை பார்த்தாலும் கட்டிங்ஸ் வைக்க தோணும். ஸோ 7 days ரோஸும் கட்டிங்ஸ் வச்சா நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ எப்படின்னு திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கணுப்பகுதி நல்லா உடச்சி எடுத்துக்கணும். சைஸ் வந்து நான் எப்போவுமே ரொம்ப திக்காலாம் எடுக்க மாட்டேன். ஒரு சின்ன கொஞ்சம் மெலிசான குச்சி மாதிரி தான் செலக்ட் பண்ணிப்பேன். அதை சீக்கிரமாக வேர் வரும்.
நம்ம கணு பகுதி உடச்சிட்டேன் பாருங்க. சிசர் வச்சு கட் பண்ணக்கூடாது. அந்த கணு பகுதியை உடச்சிட்டு அதை வந்து நம்ம மண் கலவையில் சொல்லிடணும். மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்மண், ஆத்துமண், கோகோபீட் 3 சம அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த செடியை நட்டி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக செடி வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மழை தண்ணி பிடிச்சி வச்சு ஊற்றணும் இந்த கட்டிங்ஸ்க்கு. ஸோ நான் அப்படி தான் வைக்கிறேன், ஊற்றுறேன். நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. எதெல்லாம் வளர்ந்துருக்குன்னா பெங்களூர் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சேன், அது வந்துருச்சு. காஷ்மீர் ரோஸ், அதுக்கப்புறமா 7 days ரோஸ், இது 3மே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் எல்லாமே அந்த குச்சி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டு ரோஸும் இருக்குது, இது பன்னீர் ரோஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த தொட்டியில். அந்த குச்சி கருப்பாகாமல் இருக்க ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த தொட்டி இப்போ சாதாரணமாக தரையில் இருந்தால் சமமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வைக்காமல் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் குச்சி கருப்பாகுதுன்றாங்களே, ஸோ அவங்களுக்காக கண்டுபிடிச்ச டிப்ஸ் தான். இப்போ இந்த இதில் பாருங்கள், 2 டைல்ஸ் கல் அப்புறம் ஒரு ஜல்லிக்கல் இருக்கா. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தொட்டியை நம்ம தூக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஹைட் வந்துடும். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றினா தேங்காது. அப்போ அந்த அடியில் வந்து குச்சியும் கருப்பாகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நல்லா வளர்ந்து வரும். பாதி வளர்ந்து வந்தோடனே என்னாகும், குச்சி அடியில் கருத்துரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.